வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில் நாம் சத்தான ராகி மாவில் வெல்லம் சேர்த்து ஒரு ரொம்ப ரொம்ப மிருதுவான ஒரு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இந்த கொழுக்கட்டையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை சூடாக சாப்பிட்டாலும் மிருதுவாக இருக்கும், இதை சில மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலும் மிருதுவாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், அது உடைக்கும் போதே தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ மிருதுவாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ராகி கொழுக்கட்டை இவ்வளோ மிருதுவாக வர்றதுக்கு இந்த கொழுக்கட்டையில் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ராகி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கிறது இந்த ராகி புட்டு மாவு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், சாதாரண ராகி மாவை விட இந்த ராகி புட்டு மாவு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொழுக்கட்டை மிருதுவாக வர்றதுக்காக நம்ம அடுத்து சேர்க்க போகிற பொருள் ரொம்ப முக்கியமான பொருள். நம்ம 1 கப்பு அளவுக்கு சாதம் சேர்க்குறோம். இது மத்தியான சாப்பாட்டுக்கு நான் குக்கரில் பண்ண சாதம். இப்போ 1 கப் அளவுக்கு சாதத்தை நாம் நல்லா கையால் நொறுங்க பிசைஞ்சிக்க போகிறோம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. எவ்வளவு மிருதுவாக உங்களால் பிசைய முடியுமோ அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அதுக்காக ரொம்ப நைஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 1-2 நம்ம சாதத்தை பிசைஞ்சு எடுத்துக்கிட்டா போதும். பிசைஞ்சு வச்ச இந்த சாதத்தோட நாம் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த ராகி மாவும் அந்த நம்ம பிசைஞ்ச சாதமும் நல்லா கலக்கிற மாதிரி நாம் பிசைஞ்சிக்க போகிறோம். இது பிசைஞ்சு முடித்த பிறகு கரெக்டாக ஒரு புட்டு மாவு பதத்துக்கு ஆயிரும். இப்போ கையில் பிடிக்கும் போது இந்த பிடிக்க முடியும், உதிர்த்து விட்டால் அது மாவு மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மாவோட நாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் 2ஐயும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 பொருட்களையும் சேர்த்த பிறகு மறுபடியும் இந்த நெய், சுக்குத்தூள், ஏலக்காய் தூள் இதெல்லாம் இந்த மாவோட நல்லா கலக்கிற மாதிரி மறுபடியும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான இனிப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் வெல்லம் சேர்க்க போகிறேன். நீங்கள் சர்க்கரை சேர்த்து பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா தூளாக்கின கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த வெல்லத்தை இந்த மாவோட சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா கலந்துக்க போறோம். இப்போ வெல்லம் சேர்த்த பிறகே மாவு ஓரளவுக்கு கொஞ்சம் இளக்கமாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முன்ன விட மாவு இப்போ கொஞ்சம் ஈரப்பதம் ஜாஸ்தியா இருக்கு. அடுத்ததா இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த 1/4 கப் தேங்காய் துருவலையும் சேர்த்து நம்ம பிசைஞ்ச பிறகு தேவைப்பட்டா மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம தண்ணீரே சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்க, இந்த தேங்காய் சேர்த்து கலந்த பிறகு கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் இருக்கான்னு பாருங்க. அந்த மாதிரி பிடிக்க முடிஞ்சதுன்னா அப்படியே நம்ம இந்த கொழுக்கட்டையை வேக வைக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் தண்ணீரே சேர்க்கல, ஆனால் நல்லா கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வந்துருச்சு. அதனால நான் தண்ணீர் சேர்க்காமலே இந்த கொழுக்கட்டை பண்ண போகிறேன். பொதுவாக அதிக தண்ணீர் சேர்க்காம பண்ணாலே கொழுக்கட்டை ரொம்ப மிருதுவாக வரும். இப்போ நான் இந்த கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்கு தண்ணீர் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ ஆவி வருது, தயாராக இருக்குது. நம்ம தயார் பண்ண மாவை நான் ஏற்கனவே கொழுக்கட்டைகளாக பிடிச்சி தயாராக வச்சுருக்கேன். இப்போ அந்த கொழுக்கட்டைகளை நம்ம இப்போது இந்த பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்தோம், 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தோம். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் கொழுக்கட்டையாகவே பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு 10 கொழுக்கட்டை கிடச்சிது. இப்போ 10 கொழுக்கட்டை நம்ம இப்போ வச்சாச்சு. இப்போ இந்த கொழுக்கட்டையை நாம் 10லேருந்து 12 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஆனால் தீ மிதமாக தான் இருக்கணும். பொதுவாக அரிசி மாவில் கொழுக்கட்டை பண்ணும்போது நமக்கு 8லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ராகிக்கு கொஞ்சம் அதிகமாக டைம் தேவைப்படும். அதனால் இப்போ நான் 10 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆவி அடங்கும், நம்ம எடுத்து பார்க்கலாம் கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ பாருங்க, மிருதுவாக உடையுது கொழுக்கட்டை, உள்பக்கம் நல்லாவே வெந்திருக்கு. இந்த சத்தான ராகி கொழுக்கட்டையை காலை நேர பலகாரமாகவும் சாப்பிடலாம், மாலை நேரத்தில் தின்பண்டமாகவும் சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.